இந்த அஸ்வினி மகம் மூலம் அப்படின்ற ஒரு 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. அப்ப மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ஆரம்ப திசை கேது திசை வருது அப்படின்னும் போது அந்த ஒரு 3.5 வருஷம் இருக்கு அப்படின்னா அந்த 3.5 வருஷம் வந்துட்டு தாய் தந்தையரே படாத பாடுபடுத்தி விட்டுரும், பொருளாதார நெருக்கடியில் ஈடுபடுத்தி விட்டுரும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சொந்த தொழில்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. மன விரக்தியை கொடுக்கும், கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அந்த 3 வருஷம் குழந்தை பிறந்ததுமே படாத பாடுபடுத்தி எடுக்குதுன்னா அடுத்த 20 வருஷம் இவங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஆண் தெய்வம் குலதெய்வமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சிம்ம லக்னமாக இருக்கும்போது. இல்லை மற்ற ஏதாவது லக்னம் அப்படிங்கும்போது லக்னத்துக்கு குலதெய்வத்தை பார்க்குறது நல்லது. ஸோ இவர்களுக்கு ஆண் தெய்வம் பட்டை போடும் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு பேர். மக நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் 2 விஷயம். ஒன்று உணவு சார்ந்தது, மற்றொன்று டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது தொழிலாக செய்யலாம். உணவு என்றால் விவசாயம், காய்கறிகள், பழங்கள், ஹோட்டலு, டீ கடை, டிஃபன் கடை, இந்த மாதிரி அரிசி மளிகை உணவு சார்ந்த தொழில்கள் செய்யலாம். ஓம் திருவாக்கும் செய்கிருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனலின் வாயிலாக உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம நட்சத்திரங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இடம்பெறும் ஒரு நட்சத்திரம். அப்போ மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியாகவோ அல்லது லக்னம் போயிட்டு மகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நின்னாலும், சிம்ம லக்னம் போயிட்டு மகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நின்னாலுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க, என்னென்ன தொழில்கள் அவங்க செய்யலாம், எந்த மாதிரியான உடலாக பிரச்சனை வரும், என்ன வழிபாடு அவர்கள் தவறியவர்கள், எதை தொட்டால் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி மகம் மூலம் அப்படின்ற ஒரு 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. அப்போ மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், ஒரு மகம் 2ஆம் பாதம் போது 7 ஆண்டுகள் வந்து கேதுவோட திசை நடைபெறும். அதில் 3.5 வருஷம் கேது திசை வரும், ஆரம்ப திசை. இப்போ மகம் 1ஆம் பாதத்துலேயே ஒரு குழந்தை பிறந்தா ஒரு 5.5 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு கேது திசை நடக்கும். 3ஆம் பாதம் அப்படின்னும் போது ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேது திசை அப்படி நடைபெறும். அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுமே ஆரம்ப திசை ராகு திசையாவோ கேது திசையாவோ வரக்கூடாது. ஆரம்ப திசை கேது திசை வருது அப்படின்னும் போது அந்த ஒரு 3.5 வருஷம் இருக்கு அப்படின்னா அந்த 3.5 வருஷம் வந்துட்டு தாய் தந்தையரே படாத பாடுபடுத்தி விட்டுரும், பொருளாதார நெருக்கடியில் ஈடுபடுத்தி விட்டுரும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சொந்த தொழில்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. கேது திசை நடந்தாலே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிவினையை ஏற்படுத்தும். நார்மலாக ஆல்ரெடி பிரிவினையில் இருக்கிறவங்க ஒன்றும் விஷயம் இல்லை. என்ன மாதிரி பிரிவினை அப்படின்னா, ஆர்மியில் இருக்காங்க 6 மாதத்துக்கு ஒரு டைம் வராங்கன்னா நல்ல ஒரு பிரிவினை, வெளிநாட்டில் இருக்காரு வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்கன்னா நல்ல பிரிவினை, அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் கேது திசை 3 வருஷம் நடந்து கணவன் மனைவி அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்துட்டு ஒன்றா இருக்கும்போது மன விரக்தியை கொடுக்கும், கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அந்த 3 வருஷம் குழந்தை பிறந்ததுமே படாத பாடுபடுத்தி எடுக்குதுன்னா அடுத்த 20 வருஷம் இவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அடுத்த 20 வருஷம் வந்து சுக்கிர திசை வரும். மக நட்சத்திரம் கேது திசை முடிஞ்சதுமே அடுத்து பூர்வ நட்சத்திரத்துலேருந்து சுக்கிர திசை வரும்போது இவர்கள் இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. அடுத்த 20 வருஷமும் இவங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறார்கள். அப்போது ஒரு மேடுன்னு இருந்தால் ஒரு பள்ளம் என்பது இருக்கும். அதனால் குழந்தை பிறந்த 3 வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து மக நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுவாங்க. குலதெய்வம் தெரியாதவர்களாக இருப்பாங்க. குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுவது அல்லது குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இவர்களுக்கு வந்துட்டு ஆண் தெய்வம் குலதெய்வமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சிம்ம லக்னமாக இருக்கும்போது. இல்லை மற்ற ஏதாவது லக்னம் அப்படிங்கும்போது லக்னத்துக்கு குலதெய்வத்தை பார்க்கறது நல்லது. ஸோ இவர்களுக்கு ஆண் தெய்வம் பட்டை போடும் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு பேர். அப்போ குலதெய்வம் ஆண் தெய்வம் பட்டை போடும் தெய்வம்னா சிவன் பட்டை போடுறாரு, அடுத்து ஆண் தெய்வம் தான். அடுத்து முருகர் பட்டை போடுறாரு, ஆண் தெய்வம் தான். முருகர் எங்களுக்கு குலதெய்வம். சிவன் திருவண்ணாமலை சிவன் குலதெய்வம்னா அதில் குலதெய்வம் கிடையாது. அவர்கள் வந்து கடவுள். சிவன் வந்து கடவுள், முருகர் வந்து கடவுள். தெய்வம் என்பது வந்து குல தெய்வம் வேற, கடவுள் வேற. குல கடவுள் கிடையாது, குல தெய்வம். அப்போ குலதெய்வம் என்பது நம்மளுடைய வம்சத்தில் 21 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களை தான் குலதெய்வமா வழிபடுவாங்க. அப்போ குலதெய்வத்தின் பெயர் எப்படி இருக்குன்னா மனிதர்களோட பெயராக இருக்க வேண்டும். ஒன்று வேடியப்பன், ஆண் தெய்வம்னா வேடியப்பன், கன்னியப்பன், பச்சப்பா, சாமப்பா, சாக்கப்பா, ராக்கப்பா, மாதப்பா, இந்த மாதிரி மனிதர்களோட பெயராக சொல்லுவாங்க. அப்போ அதுதான் குலதெய்வம். அதை விட்டுட்டு திருவண்ணாமலை சிவன் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குலதெய்வம் தெரியாதவங்க. எப்பவுமே குலதெய்வம் கோயிலில் போகணுன்னா பொங்கல் வச்சு படையல் போடணும். 2வது குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கல் 7 கல் 9 கல் கல் வச்சு வழிபட்டு வருவாங்க, சிலையாக வச்சு வழிபட மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக ஒரு சிலர் சிலையை கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த பழைய கல் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 5 கல் 7 கல் 9 கல் 11 கல்ன்றது அப்படி தான் இருக்கும். அப்போ அதுதான் குலதெய்வம்.
அப்போது இவர்கள் வந்து குலதெய்வத்தை மாற்றி கொண்டு வாங்க. ஒரு குடும்பத்தில் மக நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னாலே அங்கே நிச்சயமாக வந்து கன்னி லக்னமாக அந்த குடும்பத்தில் இன்னொருத்தராவது அந்த குழந்தைக்கே கன்னி லக்னமாக இருக்கலாம். இல்லை அந்த குடும்பத்தில் இன்னும் 2 பேருக்கு 3 பேருக்கு அஸ்வினி நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் வந்துடும். அல்லது கன்னி லக்னம் அப்படின்றது வந்துடும். ஏன்னா கன்னி லக்னத்துக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுவாங்க. குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த குழந்தை அப்படின்றது பிறப்பெடுக்கும். அப்போ மக நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் 2 விஷயம். ஒன்று உணவு சார்ந்தது, மற்றொன்று டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது தொழிலாக செய்யலாம். உணவு என்றால் விவசாயம், காய்கறிகள், பழங்கள், ஹோட்டலு, டீ கடை, டிஃபன் கடை, இந்த மாதிரி அரிசி மளிகை உணவு சார்ந்த தொழில்கள் செய்யலாம். அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு வண்டி வாகனம் போக்குவரத்து சார்ந்தது. இதில் வந்து லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் இருக்குது, லைட் வெஹிக்கிள் இருக்குது. அதில் வந்து லாரி, ஜேசிபி, கிரேனு, கனரக வாகனங்கள் வேறு. இதில் நான் சொல்கிறது வந்து லைட் வெஹிக்கிள். அப்போது மக நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அந்த இடத்துல உணவு சார்ந்ததும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்ததும் தொழிலாக செய்யும் பொழுது, அதில் லைட் வெஹிக்கிள் தொழிலாக செய்யும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறார்கள். படிப்பு எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி, மெடிக்கல். குழந்தைங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல அக்ரி லைன்லையும் மெடிக்கல் லைன்லையும் கொண்டு போகலாம். அது உணவு, மெடிக்கல் உணவு தான், மாத்திரை மருந்து இந்த மாதிரி எல்லாமே உணவு தான். அப்போ மக நட்சத்திரத்தை வந்துட்டு அக்ரி லைனில் படிக்க வைக்கிறதும் அதே போல் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலாக செய்யணும். நான் வேலைக்கெல்லாம் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு விருப்பப்படும் போது உணவு சார்ந்து டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலை இவர்கள் தொடும்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள், பொருளாதார வளர்ச்சி அடைவார்கள். அதே போல் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா? குலதெய்வத்தை நாங்கள் எப்படி மாற்றி கும்பிட்றோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வம்சத்தில் ஏற்கனவே தாத்தாவோ, தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தா, அந்த தாத்தாவோட வகையில் பாட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த உறவுகளில் மூதாதையர்கள் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இல்லை இப்போ கரண்ட்டில் இருந்தாலே ஓகே. அந்த குடும்பத்தில் விசாரிச்சுக்கோங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, தானாக பேசுறது, தனியாக சிரிக்கிறது, தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து அங்கே குலதெய்வ அருள் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். 2வது விஷயம் வந்துட்டு தொழில் உணவு சார்ந்தது, டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது சூஸ் பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அதே போல் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் தங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கப்படுவது வந்து கும்பமாக வர்றதால, அது சனியோட வீடாக வர்றதால இந்த கடக லக்னம் கடக ராசிக்கும் கும்ப லக்னம் கும்பராசிக்கும் கொஞ்சம் காலதாமத திருமணம் அப்படின்றது ஒரு அமைப்பு கொடுக்கும். கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சனியோட வீடாக வர்றதால. அதே போல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் வந்து சிம்பிளாக செய்யணும். ஏன்னா 7ஆம் இடம் கண் திருஷ்டி, சனியோட வீட்டில் கண் திருஷ்டி விழக்கூடாது. அப்போ திருமணம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, நன்றி. வாழ்க வளமுடன்.